சரில, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு போச்சுல. சாத்தம் போட்டா ஆப்ஷன் போட்டுருவலை. நான் மறந்தே போயிட்டேன்ல. நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருக்குதுல. இதுல யாரு கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் அவங்க பேரை எழுதணும்ல. இல்லன்னா ஆப்ஷன் போட்டுருவலே. அத குடு. என்னோட பேரு 3 வருஷமா என்னோட ஃபேமிலி தான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சுக்கிட்டு வரோம். அப்புறம் இந்த வருஷம் கூட நாங்க தான் ஜெயிக்க போறோம். ஒருவேளை தம் இருந்ததுன்னா இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு காட்டு பாப்போம். என்ன பினாக்கி, பயந்துட்டியா நீ? பயப்படல. இவன் நீ எவ்வளவு கேவலமா தோக்க போறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்தா, இதுல பினாக்கியோட பேரையும் எழுதிட்டேன். Impossible! இந்த ஸ்கூல் நிர்வாகமே இப்படித்தான். ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்கூலுக்கு கூப்பிடுறதே வேலையா போச்சு. இப்ப என்னமோ ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ங்கறான். அட, ஃபேன்சி ட்ரெஸ் பிரமாதம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இதுல நீங்க எந்த வேஷம் வேணாலும் போட்டுட்டு வரலாம். அதாவது இப்படி இல்லனா பாலுக்காரர், அப்படி இல்லனா ஜோக்கர். நிறுத்துவோம் நாடகத்தை. நான் இதுல கலந்துக்க விரும்பல. என்ன பொறுத்த வரைக்கும் வெட்டி வேலை இது. இனி இந்த காம்படிஷன்ல நீ கலந்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல பினாக்கி. இப்ப சண்டு உன்னை தொல்லை பண்ணி காலி பண்ண போறான். பண்ணிடுவான். ஆனா சூர்யா அங்கிள் முதல்ல ஸ்கூலுக்கு வரட்டும். ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். அங்கிள், நீங்க கலந்துக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்கூலுக்கு வரலாம்ல ப்ளீஸ். ஆமாமா, கண்டிப்பா கண்யா. நாம வெளியில போய் கூட ரொம்ப நாள் ஆச்சுல. அப்புறம் மனுஷங்களுக்கு என் புது ஃபேன்சிய காட்ட இதுதான் நல்ல வாய்ப்பு. சரி பினாக்கி, நாங்க எல்லாருமே நாளைக்கு உன்னோட ஸ்கூலுக்கு வர்றோம். ஆனா சும்மா வேடிக்கை பார்க்க தான். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் ஓஹோ, வந்துட்டியா? இதான் உன்னோட காஸ்டியூமா? இந்த மாதிரி துணியை போட்டுக்கிட்டு காம்படிஷன்ல ஜெயிக்க போறியா? பேசாம முதல்லயே தோல்வியை ஏத்துக்க. உண்மையை சொல்லு, நீ என்ன பார்த்து பயந்துட்ட தானே? பயந்துட்டியா? இப்போ நீயும் வேஸ்ட், இப்போ உன்னோட ஃபேமிலியும் வேஸ்ட். நீ பாத்துக்கிட்டே இரு. இந்த தடவையும் டிராஃபிய நாங்க தான் ஜெயிக்க போறோம். ரொம்ப சேட்டக்கார பையனா இருக்கான். பையனுக்கு என்ன தோணுது தெரியுமா? அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணுங்கிறதுக்காகவே நாம போட்டியில கலந்துக்கணும்னு தோணுது. அப்போ கலந்துக்கங்க அங்கிள், ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல சரி, அநேகமா நான் தனியா தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் போல இருக்கு. எல்லாம் அடுத்ததா ஸ்டேஜ்ல வந்து கலக்க போறதே சண்டுவும் அவனோட குடும்பத்தாரலே. எவ்வளவு அழகான பூல.
ஐடியா. இல்ல உண்மையான தேனீக்கள வந்துருச்சுல, உண்மையில சூப்பர்ல, கைய தட்டுங்களே, இல்லன்னா ஆப்சன்ட் போட்டுருவோங்களே. வா வா சண்டு, எவ்வளவு ஒரு அருமையான பர்ஃபார்மன்ஸ். உன்னோட ஃபேமிலி கண்டிப்பா ஜெயிச்சிடும். உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் தான். ஆனா ஒருவேளை பினாக்கி உன்னை விட சூப்பரா பண்ணிட்டான்னா? இல்ல கோவப்படாதப்பா, இதுல நீ தான் ஜெயிப்ப. என்னால எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாது. நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். இந்த ஐடியா பிரமாதமா இருக்கும். ஒருவேளை அவங்களோட காஸ்டியூம்ல நாம தண்ணிய ஊத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வீணா போயிடும்ல. என்னது இது? இது என்ன மேக்கப்? இப்போ நான் கூட பார்க்கிறதுக்கு பூத மாதிரி இருக்கல்ல ஆண்டி. ஒருவேளை நீங்களும் என் கூட இருந்தா? அது முடியாது. நாங்க வந்தது வெறுமன வேடிக்கை பார்க்க தான். தொலைச்சிருவேன், தொலைச்சு. என்ன குறும்புத்தனம் இது? என்ன பண்றீங்க? பினாக்கி கண்ணா, சீக்கிரமா ஏதாவது செய்ய. சில சேட்டக்கார பசங்க எங்க மேல தண்ணிய ஊத்தி போட்டாங்க. பாருங்களேன், இப்போ நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் தெரியுறோம். எனக்கும் என் பூத ஃபேமிலி தான் வேணும். நீங்க இப்போ நான் தனியா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சரி, பூதங்களோட ஃபுல் ஃபேமிலி இல்லனா என்ன, நான் தனியாவே போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன். இன்னொரு வாட்டி மறுபடியும் யோசிங்க. இப்ப அடுத்ததா வந்து கலக்க போறதுல பினாக்கி மற்றும் குடும்பத்தாரலே. கைய தட்டுங்களே. It's family time. டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இவங்க தான் என்னோட ஃபேமிலிஸ். அப்புறம் என்னோட டீம் பூது டான்ஸ் மியூசிக்.
என்ன அருமையான காஸ்டியூம் இது. ஆமா சார், அவங்க காஸ்டியூமும் மேக்கப்பும் அற்புதமா இருந்துச்சு சார். பின்னிட்டாங்களே. ஆடா 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 ஆடா. எல்லாம் நான் உண்மையை சொல்லி ஆகணும்ல. எல்லாரையும் சீட்ல இருந்து எந்திரிச்சு நிக்க வச்சு ஆட வச்சுட்டாங்களே. எலை இன்னைக்கு வெற்றியாளர்கள் யாருன்னா? வாங்க வாங்க, நம்ம தான் ஜெயிக்க போறோம். வாங்க. பினாக்கி மற்றும் குடும்பத்தார்களே, கையை தட்டுங்க, ஆப்ஷன் போட்டுருவாளே. என்ன வேஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தல. என்னோட ஃபேமிலி கிரேசி, ஆனா என்னோட ஃபேமிலி என்கிட்டயே சேலஞ்ச் பண்ண. அது நீ பண்ண பெரிய தப்பு. இதாங்களே.